அவர்களே, இப்போ நம்பிக்கையில்லா பேரணி கொண்டு வராங்க, ஒரு பிரதி அமைச்சருக்கு எதிராக கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க எதிர்கட்சிகள். அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே இந்த நம்பிக்கையில் பிரேரணை கொண்டு வர்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிப்படையற்றது நினைக்கிறேன். இது எதிர்கட்சியினர் தற்பொழுது நடைபெறுகின்றது விசாரணை திசை திருப்பதற்கும் அதை வேறொரு திசையில் கொண்டு செல்வதற்காகவும் தான் இந்த நம்பிக்கையில் பிரேரணை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கடந்த கால ஆட்சியிலே, அதாவது பிரதி அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இருப்பின் அவர்களுடைய அரசாங்கத்தின் மேற்கொண்ட விசாரணைகள் என்ன, அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்தாமல் இன்று விசாரணையில் இறுதி கட்டத்திலே இவர்கள் இவ்வாறான ஒரு செயலை செய்வது இந்த விசாரணையை குழப்புவதற்காகவும் நாட்டு மக்களை குழப்புவதற்காக எதிர்க்கட்சி மேற்கொள்கின்ற ஒரு சதி திட்டம் என்றே நாங்கள் இதை எதிர்பார்க்கிறோம். அப்படி நம்பிக்கையில்லா பேரணி ஒருத்தர் பிரதி அமைச்சருக்காக கொண்டாட முடியுமா? கொண்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது சம்பந்தமாக உங்களுடைய அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகள் நிச்சயமாக அடிப்படையற்றது. நிச்சயமாக இது நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் நாங்கள் தோல்வியடை செய்வோம். அதே போல் இப்போ உங்களுக்கு தெரியும், சபரக மாகாணத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து இன்று அமைச்சராக இருக்கின்றீர்கள். அப்போ இது சம்பந்தமாக இந்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு சபரக மாகாணத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? உண்மையிலே சபரகம் மாகாணத்தில் பொறுத்தவரையிலே ரத்தினபுரி, கேகால் இந்த 2 மாவட்டங்களிலுமே தமிழ் மொழி மூல பாடசாலையில் பாரிய ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகிறது. எனவே நாங்கள் சபரகம மாகாண ஆளுநருடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். அண்மையிலே அரசாங்கம் அதாவது பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான அனுமதியினை வழங்கியிருக்கிறார்கள். நினைக்கிறேன் முதல் கட்டமாக நாங்கள் 2500 பட்டதாரிகளை நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். அதில் முதல் கட்டமாக 700க்கு மேற்பட்ட தமிழ் மொழி மூலமான, விசேடமாக உங்களுக்கு தெரியும், தமிழ் மொழி மூலமான ஆசிரியர் பற்றாக்குறைக்கு இந்த 700 ஆசிரியர் வெற்றிட மூலமாக தீர்வு காணப்படும். நாங்கள் அதிலே அதாவது எமது சபரகம மாகாணத்தில் உள்ள பட்டதாரிகளுக்கு மாத்திரமே நாங்கள் முதல் கட்டத்திலே நாங்கள் நியமனத்தை வழங்கியிருக்கிறோம். நாங்கள் 2ஆம் கட்டத்திலே நாங்கள் அந்தந்த பாடங்களுக்கு சபரகம மாகாணத்தில் ஆசிரியர் இல்லாத பட்சத்திலே நாங்கள் வெளி மாவட்டத்திலிருந்து ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ளிருப்போம். எனக்கு இன்னும் ஓரிரு மாதங்களிலே முற்றுமுழுதாக சபரகம மாகாணத்தில் உள்ள ஆசிரியர் வெற்றிடங்கள் நிச்சயமாக தீர்க்கப்படும். அதே போல் தோட்டங்களில் வீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது கடந்த அரசாங்கத்திலே. அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க, அது உறுதி எண். அப்போ அந்த மாதிரி ஒரு சான்றிதழ் எங்கேயுமே கொண்டு போய் அது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. உங்கள் அரசாங்கத்தில் அந்த மாதிரி சான்றிதழ் எதுவும் வழங்கப்படுவீங்களா? உண்மையிலே கடந்த கால அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள் மக்களுக்கு அதாவது முறையான உறுதியை வழங்க முடியாதவர்கள், அந்த உறுதிப்பத்திரத்தை வழங்க முடியாதவர்கள் தான் இன்று எங்களை பார்த்து விமர்சனம் செய்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் தற்பொழுது கட்டுகின்ற புதிய வீட்டுக்கு அந்த மக்களுக்கு உறுதிப்பத்திரம், ஒரு சுத்தமான அவர்களுக்கான உறுதிப்பத்திரம் நிச்சயமாக எமது அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்பட்டு அந்த காணியை வீட்டுடன் கூடிய காணியும் அந்த மக்களுக்கு சொந்தமாக வழங்குவதற்கு எமது அரசாங்கம் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதற்கான நடவடிக்கையும் தற்பொழுது நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இறுதியாக இந்த கேள்வி என்னென்னா, கேகால மாவட்டத்தில் நிறைய பேர் மண் சரிவு அபாயத்தில் ஈடுபட்டு வீடுகள் இழந்து வருஷக்கணக்காக கூடாரங்களில் தங்கியிருக்காங்க. இன்னும் நீங்கள் அவங்கள பார்க்க செல்லலை, என்ன காரணம்? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், அமைச்சை பொறுப்பேற்றவுடன் மேலும் முழு மலையகத்துக்கும் ஒரு அமைச்சராக நான் இருப்பதனால் கிட்டத்தட்ட மலையக மக்கள் 14 மாவட்டங்களிலே செறிந்து வாழ்கின்றார்கள். எனவே நாங்கள் எல்லா மாவட்டங்களுக்கு செல்கின்றேன். நான் நினைக்கிறேன் 2 நிகழ்வுக்கு நான் கேகாலை மாவட்டத்துக்கு நான் விஜயம் செய்த போதும் எமது உறவுகளை, அதாவது இந்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட உறவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. நிச்சயமாக அவர்களை சந்திக்காவிடத்தும் நாங்கள் அவர்களுக்கான வீட்டு திட்டத்தை நாங்கள் தற்பொழுது ஆரம்பிக்க இருக்கிறோம். எனவே கேகாலை மக்களுக்கு நான் கூறிக்கொள்வது, நான் உங்களுடைய ஊருக்கு வராவிட்டாலும் உங்களுக்கான தேவைகளை அறிந்து நிச்சயமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயம் உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய தோட்டப்புறங்களுக்கு நிச்சயமாக நான் வருவேன் என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதோடு சார், இப்போ தோட்டங்களில் நிகழ்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, இந்த பகுதியளவு இடங்களை வழங்கிவிட்டு அவங்களுக்கு கை காசு, அதை காசுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதில் கொடுக்கும்போது அவர்களுடைய செலவுகளையும் அந்த இதிலே பார்த்துக்கொள்ள சொல்லி, ஆகவே அவர்களுடைய வருமானம் பாதிக்கப்படுது. அதே போல் இபிஎஃப் இடிஎஃப் அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. இந்த நிலைக்கு என்ன தீர்வு? இல்லை, உண்மையிலே அது தோல்வி அடைந்த நிலை. அதாவது
தொழிலாளர்களுடைய முழு உழைப்பையும் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய அந்த லாபத்தை மாத்திரம்தான் இந்த கம்பெனிக்காக பெற்றுக்கொண்ட ஒழிய அதில் வர நஷ்டங்கள் அனைத்தையுமே இந்த தொழிலாளர்கள் சுமக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே இது ஒரு மாற்றம் செய்யப்பட வேண்டும். அதாவது அந்த பயிற்சிக்கான மானியத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும். அதாவது அந்த பயிற்சியில் அதனுடைய அறுவடையிலே வருகின்ற வருமானத்தின் ஒரு பகுதியை கம்பெனிகள் கொடுத்தா பரவாயில்லை. இன்று முற்றுமுழுதாக அதில் வருகின்ற ஒட்டுமொத்த நஷ்டத்தையும் தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். எனவே அது மட்டுமல்லாது ETF, EPF இல்லாமல் செய்வது தொழிலாளருடைய உரிமை மீறல் என்று நாங்கள் கருதுகிறோம். நன்றி.